வணக்கம். கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன். உதகை நகருக்குள் புகுந்த ஒற்றை யானை பரபரப்பை ஏற்படுத்தியது. பொதுமக்கள் அதிர்ச்சி. உதகை நகரில் இன்று மாலை ஒரு யானை திடீரென நுழைந்ததை கண்டு நகரம் முழுவதும் பெரும் பரபரப்பு நிலவியது. வனப்பகுதியை ஒட்டிய பகுதிகளிலிருந்து குடியிருப்பு பகுதிகளுக்குள் வந்த யானையை பார்த்த மக்கள் திகைப்பும் அச்சமும் அடைந்தனர். மாலை நேரத்தில் தொட்டபெட்டா வனப்பகுதியில் நடமாடிய இந்த யானை மெதுவாக தேயிலை தோட்டங்கள் வழியாக தொட்டபெட்டா சாலையில் உள்ள கோடப்பமந்து பகுதிக்கு வந்தது. இது குடியிருப்பு பகுதி என்பதால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். தகவல் அறிந்தவுடன் வனத்துறையினர் விரைந்து வந்து நகர பகுதியிலிருந்து வனப்பகுதிக்கு வெளியேற்ற முயற்சி செய்தனர். யானையின் நகர்வுகளை கண்காணித்து வனப்பகுதிக்குள் திருப்பி அனுப்பும் பணியில் ஈடுபட்டனர். வன எல்லைகள் அருகில் குடியிருப்புகள் விரிவடைவதும் வனப்பகுதியில் தண்ணீர் மற்றும் உணவுக்கான பற்றாக்குறை காரணமாக விலங்குகள் நகரப்பகுதிகளை நோக்கி நகர்வதற்கான அவசியங்களையும் சவால்களையும் சுட்டிக்காட்டுவதாக வன ஆர்வலர்கள் தெரிவித்தனர். மனிதனும் வனவிலங்கும் சமநிலையுடன் வாழ்வதற்கான திட்டங்கள் மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்ந்து கவனத்தில் கொள்ளப்பட வேண்டியது அவசியம் எனவும் அவர்கள் கருத்து தெரிவித்தனர். கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன்.